வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல இந்த லாஸ்ட் வீக் நடந்த புட்டின் அண்ட் ட்ரம்ப் மீட்டிங் அலாஸ்கால நடந்துச்சுங்களா? அதோட அவுட்கம் என்னென்ன மார்க்கெட் திங்க் பண்ணுது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது தான் இந்த வீடியோ. இட்ஸ் ஷார்ட் வீடியோ தான். முதல்ல பார்க்க போனா முதல்ல எங்க அலாஸ்கா இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல அலாஸ்கான்றது கனடாக்கு மேல லாஸ்ட்ல ஒரு பகுதி தான் அலாஸ்கா. இந்த அலாஸ்கா முன்னாடி ரஷ்யாட்ட இருந்தது. அப்புறம் யூஎஸ் கிட்ட ஒரு கொடுக்கல் வாங்குற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அலாஸ்கா ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆக்சுவலாக அலாஸ்கா ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அலாஸ்கா. ஸோ இந்த இடத்துல தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே மீட் பண்ண இது ரஷ்யா, இது அலாஸ்கா. இங்கே தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ இட் வில் பி அ காமன் கிரவுண்ட் ஃபார் போத் ஆஃப் தெம்ன்றதுனால ஈஸியாக மீட் பண்ணி நடந்துச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக உடன்படிக்கை போர் நிறுத்தத்தை கொண்டு வருவாங்கன்னு நினச்சாங்க. பட் ஆப்வியஸாக அது நடக்காதுன்றது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணது தான். ஆனால் இதில் பாசிட்டிவ் அவுட்கம்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் டீல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் உக்ரைன் போரை பற்றி அவங்க ஒன்றும் பேசவே இல்லை. பட் அதுக்கு அடுத்ததாக ட்ரம்ப் உக்ரைன் போரை பற்றி நல்லா பேசியிருக்காரு. ஆக்சுவலாக யூரோப் கிட்டையும் யுக்ரைன் கிட்டையும் பேச போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடை தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இது மார்க்கெட்டை எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் பார்த்துருக்கேன். ஸோ ஈக்விட்டியை பொறுத்தவரை ஈக்விட்டி அந்த நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவ் அவுட்கமாக இருக்கும். ஏன்னா ரஷ்யாவோட நண்பர்களை அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதுக்கு அடிஷ்னல் டாரிஃபோ இல்லை டாரிஃபோ குறைக்கிறதோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போகும். இந்த மண்டே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் கண்டினியூ ஆகும். பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அறிவிப்பு, அதாவது நல்ல அறிவிப்புன்றது ஃபர்மான அறிவிப்பு வர கொஞ்சம் இந்த எல்லா செக்டருமே பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கோம். ரெண்டாவது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் சின்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நிறைய வரி விதிக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் வரி சலுகைகள் ஃபார் எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அவுட்கம்மை பார்க்க இது வாய்ப்பு இருக்குது. பட் லெட்ஸ் இது கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சப்போஸ் டாரிஃப் அதிகமாக இது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை எடுக்க வாய்ப்பு இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வார் டைம் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வாலட்டிலிட்டி கம்மியாகும். அப்படின்ற பட்சத்தில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாகுவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி பீக்கில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது இந்த அறிவிப்பும் வரல, மறுபடியும் ரொம்ப அக்ரெசிவாக போயிடுச்சுன்னா டோட்டலாக மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு கோல்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட். இன்னும் சொல்லப்போனால் இந்த அறிவிப்புகள் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தோன்னே கண்டிப்பாக கோல்டு கீழே குறையிறப்போ வாங்குறது பெஸ்ட். ஏன்னா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணி வாங்குறது பெஸ்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா ருப்பி. அதாவது ருப்பி சென்சிட்டிவ்னால இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குள்ள வர்த்தகத்தில் இருக்கிறதுனால ஸோ எந்தெந்த செக்டர் அதிகமாக குறிப்பாக ஐடியோ அல்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோ நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதில் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ருப்பி வெர்சஸ் டாலர் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பண்ண முடியும். இதுவும் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வாலட்டிலிட்டின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஆயில் அண்ட் எனர்ஜி செக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது இவங்களுக்கு தடை இல்லைன்ற பட்சத்தில் இன்னும் கூட அதிகமாக வாங்குவாங்க. சப்போஸ் ரஷ்யன் மும்பையில் கை வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயில் அண்ட் ரிஃபைனரிஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஒரு இது இருக்குது. பட் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கான அறிவிப்போ அல்லது கிளியரான டெசிஷன் வந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இது ஃபார் இந்தியன் மார்க்கெட். இப்போது குளோபல் ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா குளோபலாக இது என்ன ஆகும் அப்படின்ற பட்சத்தில் சிமிலர் தான். அதாவது எனர்ஜி ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆயில் ஃபியூச்சர் கமாடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டி தான் நிறையா இருக்கும். ஸோ ஆயில் சப்போஸ் ரஷ்யாவிலேருந்து வாங்க போகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் டிப் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஸோ டிப் 60க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தெரியல அதை பொறுத்த வரைக்கும். அண்டு கோல்டு ETF அகெயின் இது இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி டிப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வாங்குறது பெஸ்ட்டு.
அப்போ நீங்கள் என்ட்ரி ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து புல்லிஷ் தான். இதுதான் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு சொல்லியிருந்தோம், அதுவும் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்கு மோஸ்ட்லி போர் நிறுந்துச்சுன்னா நிறுத்த போகிறாங்கன்ற அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து கொஞ்சம் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. இப்போயே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்ட்டினோ அல்லது மற்ற டிஃபென்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து குளோபல் ட்ரெண்ட்ஸில் பார்க்குறது. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்தியன் அண்ட் குளோபல் ட்ரெண்ட்ஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மீட்டிங் அடுத்த மீட்டிங் வந்து எப்போ என்னன்ற சொல்லலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்ப்போம், எந்த வெதர் இப்படி கரெக்டாக வருதா இல்லையான்றதா. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான், அதாவது இண்டிகேஷன் மட்டும்தான், மேபி பேஸ்ட் ஆன் நியூஸஸ் பற்றி. சப்போஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக்கலாம் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற இதை பார்க்கலாம். அண்ட் இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ், கற்றுக்கலாம் வாங்க. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.